நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு RTM. வணக்கம், நான் பிரிசிலா பிரியா ஆரோக்கியசாமி. முதலில் முதன்மை செய்திகளை காண்போம். கட்டுமானத்தில் இருந்த குடியிருப்பு பகுதி சரிந்த சம்பவம். மேம்பாட்டாளரின் உரிமம் தற்காலிகமாக ரத்து. போதையில் வாகனத்தை செலுத்துபவர்களுக்கு 1 லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்க அரசாங்கம் பரிந்துரை. நாட்டில் மேலும் 2 கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி இருப்பதை தொடர்ந்து அத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 21ஆக அதிகரித்துள்ளது. அவர்கள் இருவரும் சீன நாட்டைச் சேர்ந்தவர்கள் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். அவ்விருவரில் ஒருவரான சைனா குவாங்சோவைச் சேர்ந்த 27 வயது வணிகர் நேற்று கடா புக்கிட் கயுஹித்தாம் சுங்க குடிநுழைவு தனிமைப்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டடத்தில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். அவருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று இருக்கலாம் என சந்தேகித்த அதிகாரிகள் அவரை கடா அலோஸ்தா சுல்தானா பஹியா மருத்துவமனையில் தனிமைப்படுத்தி தொடர் பரிசோதனைக்கு உட்படுத்தினர். இன்று காலை அவருக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டதாக டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். கடந்த மாதம் 22 தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையில் சீனாவிற்கு சென்று திரும்பிய மலேசியாவில் வசித்து வரும் 32 வயதான சீன பெண்மணி அத்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மற்றொரு நபர் ஆவார். ஸ்லாங்கூர் சுங்கைபுலோ டேசா அமன் தேசிய ஆரம்ப பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் சுகாதார அமைச்சர் செய்தியாளர்களிடம் இவ்விவரங்களை வெளியிட்டார். இந்நிகழ்ச்சியில் இவ்வட்டாரத்தில் இயங்கி வரும் 35 பள்ளிகளுக்கு இலிட் அட்வான்ஸ் மெட்டீரியல் நிறுவனம் 5000த்திற்கும் மேற்பட்ட கை கழுவ பயன்படுத்தப்படும் திரவ போத்தல்களை வழங்கியது. முன்னதாக ஆற்றிய உரையில் அரசாங்கம் கோவிட்-19 வைரஸ் தொற்றை எதிர்கொள்ள போதுமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என்று கொலஸ்லாங்கூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் அறிவுறுத்தினார். தலைநகர் பழைய கிள்ளான் சாலை அருகே கட்டுமானத்தில் உள்ள ஆடம்பர குடியிருப்பு கட்டடத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்த சம்பவம் தொடர்பில் நாயோஷ் தேசிய தொழிலாளர் சுகாதார பாதுகாப்பு கழகம் விசாரணையை தொடங்கியுள்ளது. விசாரணை முடிவடையும் வரை அந்த ஆடம்பர குடியிருப்பு மேம்பாட்டு நிறுவனத்தின் மேம்பாட்டு விளம்பர அனுமதிக்கான உரிமம் தற்காலிகமாக மீட்டுக் கொள்ளப்படுவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ஜுரைடா கமருடின் தெரிவித்தார். தமான் டேசா ஆடம்பர குடியிருப்பு கட்டுமான பகுதி சரிந்த சம்பவத்துக்கான காரணத்தை கண்டறியும் விசாரணை முடிவு இன்னும் 1 மாத காலத்தில் தெரியவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நில சம்பந்தப்பட்ட பிரச்சினை ஏதும் இல்லாததால் கட்டுமான பணிகள் அனைத்தும் 54 மாதங்களுக்குள் பூர்த்தி செய்யப்படும் என தொடக்கக்கட்ட விசாரணையில் தகவல் வழங்கப்பட்டதாக ஜுரைடா கமருடின் கூறினார். விசாரணையை கூடிய விரைவில் முடிக்க கோரி வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு நாயோஷ் தேசிய தொழிலாளர் சுகாதார பாதுகாப்பு கழகத்தை கேட்டுக்கொள்ளும். அச்சம்பவம் தொடர்பில் மேம்பாட்டு நிறுவனம் DBKL கோலாலம்பூர் மாநகர் மன்றம் நாயோஷ் ஆகிய தரப்புகளுடன் அமைச்சு ஒருங்கிணைப்பு கூட்டம் ஒன்றையும் நடத்தவிருப்பதாக அமைச்சர் சொன்னார். தலைநகரில் 2020 கோலாலம்பூர் கட்டடக்கலை விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்த பின்னர் ஜுரைடா கமருடின் செய்தியாளர்களிடம் பேசினார். நேற்று மாலை மணி 3:30 வாக்கில் 37 தளங்களை கொண்ட தமான் டேசா ஆடம்பர குடியிருப்பு கட்டுமானத்தின் ஒரு பகுதி சரிந்து விழுந்தது. இதற்கிடையில் அச்சம்பவம் தொடர்பில் கவனக்குறைவாக செயல்பட்ட அல்லது தவறு செய்த தரப்பு அடையாளம் காணப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுவது உறுதி செய்யப்படும் என நியாஷ் திட்டவட்டமாக கூறியுள்ளது. அதன் தொடர்பில் மலேசிய கட்டுமானத்துறை மேம்பாட்டு வாரியம், தொழிலாளர் சுகாதார பாதுகாப்பு துறை உள்ளிட்ட அமலாக்க தரப்புகளும் தத்தம் விசாரணையை துல்லியமாக மேற்கொள்ளும் என தமது தரப்பு நம்புவதாக நியாஷ் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தமான் டேசா ஆடம்பர குடியிருப்பு கட்டுமான பகுதியின் 6வது தளம் சரிந்ததில் முதல் தளத்தில் இருந்த 2 வங்காளதேச ஆடவர்கள் அதன் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர். பாதிக்கப்பட்ட முதல் நபர் நேற்று மாலை மணி 5:15 வாக்கிலும் 2வது நபர் இரவு மணி 9:40 வாக்கிலும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பின்னர் கோலாலம்பூர் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். பணியிடத்தில் பாதுகாப்பு, சுகாதாரத்தை உறுதிப்படுத்தும் கடப்பாடு அனைத்து முதலாளிமார்களுக்கும் உள்ளது. அதே சமயம் தரமான கட்டுமான பொருட்களை பயன்படுத்த முக்கியம் என நியாஷ் கூறியது.
அறிவியல் கணித பாடங்களை மீண்டும் ஆங்கிலத்தில் கற்பிப்பதா இல்லையா என்பது குறித்து அடுத்த ஆண்டு முடிவு செய்யப்படும் என தாம் எதிர்பார்ப்பதாக பிரதமர் டாக்டர் மஹதீர் முகமது கூறினார். இப்பரிந்துரையை ஆராய செயற்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதோடு அதன் ஆய்வறிக்கை அமைச்சரவையிடம் சமர்ப்பிக்கப்படும் என அவர் தெரிவித்தார். செயற்குழு சமர்ப்பிக்கும் ஆய்வறிக்கையை அமைச்சரவை ஆராயும் என இடைக்கால கல்வி அமைச்சருமான டாக்டர் மஹதீர் குறிப்பிட்டார். அறிவியல் கணித பாடங்களை தாய்மொழியில் போதிப்பது நிலைநிறுத்தப்படுமா அல்லது மீண்டும் ஆங்கிலத்தில் கற்றுத்தரப்படுமா என்பது குறித்து தாம் முடிவெடுக்க முடியாது. மாறாக அமைச்சரவையின் பெரும்பான்மை உறுப்பினர்கள் முன்வைக்கும் கருத்தின் அடிப்படையிலேயே முடிவு எடுக்கப்படும் என அவர் மீண்டும் தெளிவுபடுத்தினார். முன்னதாக லங்காவியில் தேசிய இருதய கழகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற மெடிக்கல் அவுட்ரீச் சுகாதார பரிசோதனை நிகழ்ச்சியில் பிரதமர் டாக்டர் மஹதீர் கலந்து கொண்டார். புறநகர் பகுதிகளில் தேசிய இருதய கழகத்தின் சேவைகளை இம்மாதிரியான நிகழ்ச்சிகளின் வழி கொண்டு சேர்த்தால் அங்கு வசிக்கும் மக்களின் சுகாதாரத்தை மேம்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டார். தேசிய இருதய கழகம் மிகச்சிறந்த இருதய நிபுணர்களை உருவாக்குவதோடு புறநகர் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வையும் வழங்கி வருகின்றது. தேசிய இருதய கழகத்தை விரிவுபடுத்தினால் மேலும் அதிகமான நோயாளிகளை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை அம்மருத்துவ கழகம் பெறும். அத்துடன் இன்னும் அதிகமான இருதய நிபுணர்களை உருவாக்கலாம் என பிரதமர் தெரிவித்தார். COVID-19 வைரஸ் பரவி வருவதை தொடர்ந்து மாணவர்கள் பெற்றோர்களின் சுகாதாரத்திற்கும் பாதுகாப்புக்கும் உத்தரவாதம் அளிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஜோஹர் பாருவில் இவ்வாண்டின் தென் மாநிலங்களுக்கான ஜோம் மாசோ IPT கண்காட்சிக்கு வருகை புரியும் மாணவர்கள் உட்பட அனைத்து வருகையாளர்களும் நுழைவாயிலில் உடல் வெப்பநிலையை கண்டறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக கல்வி துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். அந்த சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் வாயிலாக காய்ச்சல், இருமல், சளி போன்ற அறிகுறிகள் உள்ளவர்கள் கண்காட்சி நடைபெறும் இடத்திற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மாறாக அவர்கள் கிளினிக்குகளில் சிகிச்சை பெற அறிவுறுத்தப்படும் என தியோ நீச்சிங் கூறினார். இந்த கண்காட்சியை ஒத்திவைக்கும் எண்ணம் தமது அமைச்சுக்கு இல்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தினார். கண்காட்சியை ஒத்திவைத்தால் உயர்கல்வி கூடங்கள் குறித்த தகவல்களை மாணவர்களிடம் கொண்டு சேர்க்க முடியாது என்றார் அவர். முன்னதாக துணை அமைச்சர் ஜோஹர் பாருவில் இவ்வாண்டுக்கான ஜோம் மாசோ IPT கண்காட்சியை தொடங்கி வைத்தார். நாடு தழுவிய நிலையில் 8 இடங்களில் நடத்தப்படவிருக்கும் இக்கண்காட்சி 2,35,000 மாணவர்களை ஈர்க்க இலக்கு கொண்டுள்ளது. மாணவர்களின் கல்வி அடைவு நிலை தகுதியை மையமாக கொண்டு உயர்கல்வி கூடங்களில் அவர்களுக்கு வழங்கப்படும் பட்டப்படிப்புகள் குறித்தும் சம்பந்தப்பட்ட உயர்கல்வி கூடங்களில் உள்ள கல்வி வாய்ப்புகள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கும் நோக்கத்திலும் இந்த ஜோம் மாசோ IPT கண்காட்சி நடத்தப்படுகிறது. முதலில் ஜோஹரில் நடத்தப்படும் இக்கண்காட்சி தொடர்ந்து பஹாங், கடா, சபா, பெரா, திரங்கானு, சரவா, ஸ்லாங்கோ ஆகிய மாநிலங்களில் ஏற்பாடு செய்யப்படும். கல்வி அமைச்சும் JPT உயர்கல்வித்துறையும் இணைந்து மை UPU எனும் ஒருங்கிணைக்கப்பட்ட இணைய அகப்பக்கத்தை அறிமுகம் செய்திருக்கின்றன. இவ்வாண்டு தொடங்கி SPM தேர்வை முடித்து IPT உயர்கல்வி கூடங்களுக்கும் ILKA பொது திறன் பயிற்சி கழகங்களிலும் உயர்கல்வியை தொடரவிருக்கும் மாணவர்கள் மை UPU அகப்பக்கத்தின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என கல்வி துணை அமைச்சர் தியோ நீச்சிங் தெரிவித்தார். இதற்கு முன்னர் பொது பல்கலைக்கழகம், பாலிடெக்னிக் கல்லூரி, கம்யூனிட்டி கல்லூரி, பொது திறன் பயிற்சி கழகம் ஆகியவற்றுக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் மெட்ரிகுலேஷன் கல்லூரிக்கும் ஆசிரியர் பயிற்சி கழகத்திற்கும் தனித்தனியே வெவ்வேறு விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டும். அவ்வாறு விண்ணப்பிக்கும் போது ஒரு மாணவருக்கு 2 அல்லது 3 முறை உயர்கல்வி கூடங்களில் பயில்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுவதை தியோ நீச்சிங் சுட்டிக்காட்டினார். அதனால் கடந்த ஆண்டு உயர்கல்வி கூடங்களில் 10,000 இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்ததையும் அவர் குறிப்பிட்டார். இந்த பிரச்சினைக்கு தீர்வாக இந்த ஒருங்கிணைக்கப்பட்ட மை UPU இணைய விண்ணப்ப முறை அறிமுகப்படுத்தப்படுகிறது என்றார் அவர். இவ்வாண்டு IPT, ILKA உயர்கல்வி கூடங்களில் ஒதுக்கப்பட்டிருக்கும் 1,35,000 இடங்கள் பூர்த்தி செய்யப்படும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் துணை அமைச்சர் சொன்னார்.
போதைப் பொருளை உட்கொண்ட நிலையிலும் மது போதையிலும் ஆபத்தான முறையிலும் வாகனத்தை செலுத்தி மரணத்தை விளைவிப்பவர்களுக்கு 1 லட்சம் ரிங்கிட் வரையில் அபராதம் விதிக்க அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது. சிறை தண்டனையும் 20 ஆண்டுகளாக அதிகரித்து சட்டத்தில் திருத்தம் செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் லிம் குவான் இங் தெரிவித்தார். ஆயிரத்து 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் போதையினால் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் வாகன ஓட்டிகளுக்கு தற்போது அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரிங்கெட்டுக்கு மேற்போகாத அபராதமுமே தண்டனையாக விதிக்கப்படுகின்றது. பொறுப்பற்ற தரப்பினருக்கு அது குறைவான தண்டனை என்பதால் தண்டனையை கடுமையாக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. நாட்டில் ஆண்டொன்றுக்கு சாலை விபத்தில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை 7,000-ஐ எட்டுகிறது. உலகில் சாலை விபத்துகளில் உயிரிழப்போரின் எண்ணிக்கை அதிகமாக உள்ள நாடுகளில் ஒன்றாக மலேசியா இருப்பது குறித்து அமைச்சர் வருத்தம் தெரிவித்தார். இந்நிலையை மாற்றவே சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பினாங்கு பராயிலிருந்து புக்கிட் மிர்தாஜாமிற்கு செல்லும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் மது போதையில் ஆடவர் ஒருவர் செலுத்திய வாகனத்தால் மோதப்பட்டு 39 வயது கைரிசுல் முகமது நூர் உயிரிழந்தார். அச்சம்பவத்தில் காயமடைந்த அவரது 36 வயது மனைவி ஜூரியானா ஹசன் படுகாயமடைந்து சுயநினைவற்ற நிலையில் செபராங்ஜயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கைரிசுல் முகமது நூரின் இல்லத்திற்கு சென்று அவரது 5 பிள்ளைகளையும் நேரில் சந்தித்த பாகா நாடாளுமன்ற உறுப்பினருமான லிம் குவான் இங் 5,000 ரிங்கிட் நிதி உதவியையும் வழங்கினார். ஸ்லாங்கூர் பத்துமலையில் சட்டவிரோதமாக இயங்கும் வர்த்தக பகுதியில் அம்மாநில குடிநுழைவு அதிகாரிகள் அமலாக்க நடவடிக்கையை மேற்கொள்வதிலிருந்து தடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குடிநுழைவுத்துறை போலீஸ் புகார் செய்யும். சினமூட்டும் அந்நடவடிக்கையை தமது அதிகாரிகள் கடுமையாக கருதுவதாக குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்தோ கைரோல் ஜைமி டவோட் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டார். அரசு அதிகாரிகளின் கடமைக்கு இடையூறை ஏற்படுத்தும் நோக்கத்தை கொண்ட செயலாக அது கருதப்படுகிறது. நாட்டில் அந்நிய குடியேறிகளை பாதுகாப்பதற்கு பொறுப்பற்ற தரப்புகள் மேற்கொள்ளும் எந்த ஒரு செயலியும் கண்டு குடிநுழைவுத்துறை ஒருபோதும் அஞ்சாது என அவர் சொன்னார். நேற்று விரும்பத்தகாத சம்பவத்தை தவிர்க்கும் நோக்கில் தமது அதிகாரிகள் அங்கிருந்து வெளியேறியதாக டத்தோ கைரோல் ஜைமி குறிப்பிட்டார். இதற்கிடையில் அங்கு கலவரம் மூண்டதாக கூறப்படுவது தொடர்பில் தமது அதிகாரிகள் எந்தவொரு புகாரையும் இதுவரையில் பெறவில்லை என கோம்பாக் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அரிஃபை தராவி தெரிவித்தார். பல்லின மக்களின் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடவோ பரப்பவோ வேண்டாம் என அனைத்து தரப்புகளையும் அவர் கேட்டுக்கொண்டார். சீனா ஹூபே மாநிலத்தில் கோவிட்-19 சம்பவங்கள் அதிவேகமாக அதிகரிக்கின்றன. அந்த வைரஸ் ஆப்பிரிக்காவுக்கும் பரவியது. சீனா ஹூபே மாநிலத்தில் கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக விரைவாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக அம்மாநிலத்தின் ஜியாகான் குவாங்காங் நகரில் வைரஸ் தொற்று அதிவேகமாக பரவி வருவதாக சீன தேசிய சுகாதார ஆணையம் எச்சரித்துள்ளது. வெளிநபர்களிடமிருந்தும் குடும்ப உறுப்பினர்களின் வாயிலாகவும் மக்களிடையே கோவிட்-19 வைரஸ் பரவும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சீன தேசிய சுகாதார ஆணையத்தின் அதிகாரி லியாங் வான்யான் தெரிவித்தார். சீனாவில் கோவிட்-19 வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 66,492 பேராக அதிகரித்துள்ள வேளை அவர்களில் 2,641 பேர் புதிதாக அத்தொற்றுக்கு இலக்காகியவர்கள். நேற்று மட்டும் அந்நாட்டில் 143 பேர் வைரஸ் தொற்றுக்கு பலியாகினர்.
தெரிவித்தனர். அதனையடுத்து கோவிட்-19 வைரஸ் மரணச் சம்பவங்களின் எண்ணிக்கை 1523 அதிகரித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் ஹூபே மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள். இதனிடையே ஹூபே மாநிலத்தில் கோவிட்-19 வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு சீன பாரம்பரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அந்த சிகிச்சையை பெற்று வருபவர்களின் உடல்நிலையில் முன்னேற்றத்தை காண முடிவதாக ஹூபே மாநிலத்துக்கான சுகாதார ஆணைய தலைவர் வாங் ஹீஷங் தெரிவித்தார். தாய்லாந்தில் ஆக கடைசியாக மருத்துவ அதிகாரி ஒருவர் கோவிட்-19 பட்ட நாடிதழ் நிறுவனத்தை மக்கள் கண்டித்தனர். அதன் வெளிப்பாடாக சம்பந்தப்பட்ட நாடிதழ் நிறுவனத்தின் கட்டடத்தை ஆர்ப்பாட்டக்காரர்கள் சேதப்படுத்தினர். அதிபர் மாளிகையில் சிவப்பு சாயத்தை தெளித்து கோபத்தை வெளிப்படுத்திய மக்கள் அரசாங்கம் பெண்களின் கொலையை கண்டு காணாமல் இருப்பது சரியல்ல என கூறினர். மக்கள் அதிபர் மாளிகை வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்த அதிபர் ஆண்ட்ரேஸ் மேனுவல் லோபேஸ் ஒப்ராடோ அதிபர் மாளிகை உள்ளே செய்தியாளர் சந்திப்பை நடத்தி கொண்டிருந்தார். அப்போது மக்களின் ஆதங்கம் குறித்து கருத்துரைத்த அவர் தமது அரசாங்கம் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தக்க நடவடிக்கை எடுக்கும் என்றார். ஆனாலும் எம்மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று லோபேஸ் ஒப்ராடோ தெரிவிக்கவில்லை. ஐரோப்பிய கிளப்புகளுக்கு இடையிலான போட்டிகளில் பங்கேற்க மான்செஸ்டர் சிட்டிக்கு தடை. பெப் குவார்டியோலாவின் நிலை கேள்விக்குறி. லங்காவி லீட்டுவர் டி சைக்கிள் ஓட்ட பந்தயத்தின் வெள்ளி விழாவை முன்னிட்டு அனைத்துலக சைக்கிள் ஓட்ட பந்தயம் நடத்தப்பட்டது. கடா லங்காவி தீவை சுற்றி 159 கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்தி அப்பந்தயம் நடைபெற்றது. லீட்டுவர் டி போட்டி 25 ஆண்டுகளை கடந்து இன்னமும் நடத்தப்பட்டு வருகின்றது. அதனை பறைசாற்றும் விதமாக அமைந்த அப்பந்தயத்தில் 21 நாடுகளைச் சேர்ந்த 120 போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். லீட்டுவர் டி போட்டியை நடத்த அடித்தளமிட்ட பிரதமர் டாக்டர் மஹதிர் முகமது காலை மணி 11:25 வாக்கில் இதன் நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். இப்போட்டியில் BNB ஹோட்டல்ஸ் வைட்டல் கான்செப்ட் குழுவின் பிரான்ஸ் போட்டியாளர் ஜோஹன் லீபோன் வெற்றி பெற்றார். யுவேஃபா ஐரோப்பிய காற்பந்து நிர்வாக அமைப்பின் விதிமுறைகளை மீறிய குற்றத்துக்காக மான்செஸ்டர் சிட்டி அணி அடுத்த 2 பருவங்களுக்கு ஐரோப்பிய கிளப்புகளுக்கு இடையிலான போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் $3,25,30,000 அபராதத்தை செலுத்தவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. யுவேஃபா கிளப்பின் நிதி கட்டுப்பாட்டு கழக தீர்ப்பு மன்றம் வெளியிட்டுள்ள அந்த அறிவிப்பால் ஏமாற்றம் அடைந்தாலும் அது ஆச்சரியத்தை ஏற்படுத்தவில்லை என மான்செஸ்டர் சிட்டி கிளப் குறிப்பிட்டுள்ளது. மான்செஸ்டர் சிட்டி கிளப் நிதி சம்பந்தப்பட்ட விளையாட்டு விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அவ்வணி மிக கடுமையான விதி அத்துமீறலை புரிந்தது அந்த விசாரணையில் நிரூபிக்கப்பட்டது. காற்பந்து கிளப்புகளுக்கு நிதி ஆதரவு வழங்க முன்வரும் அமைப்புகளின் எண்ணிக்கையையும் அவை அளிக்கும் அளவுக்கு அதிகமான நிதி வரவையும் கட்டுப்படுத்துவது யுவேஃபா அமைப்பு கொண்டுள்ள விளையாட்டு விதிமுறைகளில் அடங்கும். 2012 2016 ஆண்டு வரைக்குமான கணக்கறிக்கையில் நிதி ஆதரவு வருமானத்தை மிகைப்படுத்தி காட்டியிருக்கும் மான்செஸ்டர் சிட்டி கிளப் யுவேஃபா அமைப்பிடம் சமர்ப்பித்த அறிக்கையில் வேறுபட்ட தகவலை வழங்கியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவ்வணி ஈராண்டுகளுக்கு ஐரோப்பிய போட்டிகளில் பங்கேற்க தடை விதிக்கப்படுவதாக யுவேஃபா அறிக்கை வெளியிட்டது. அத்தீர்ப்பு குறித்து அதிருப்தி அடைந்திருக்கும் மான்செஸ்டர் சிட்டி லோசானில் உள்ள விளையாட்டு நடுவர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக கூறியுள்ளது. அத்தடை நிலைநிறுத்தப்பட்டால் அவ்வணி அடுத்த பருவத்துக்கான வெற்றியாளர் கிண்ண லீக் போட்டியில் விளையாட முடியாத நிலை ஏற்படுவதோடு
பெறுவதோடு மீண்டும் தகுதி சுற்றுக்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் உருவாகும். இதனிடையே மான்செஸ்டர் சிட்டி கிளப் எதிர்நோக்கியுள்ள இந்த நெருக்கடியான தருணத்தில் அவ்வணிக்கு விசுவாசமான அதன் நிர்வாகி பெப் குவார்டியோலாவின் நிலை குறித்து கேள்வி எழுந்துள்ளது. யுஎஃபா விதித்த தடையால் அவணிக்கு வெற்றியாளர் கிண்ண லீக் வருமானத்தில் ஏறக்குறைய $17 கோடி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. விரைவில் வழக்கை மேல்முறையீடு செய்து நிலைமையை சரி செய்யும் இடைவெளியில் பொறுப்பில் நீடிப்பாரா விலகுவாரா என்ற கேள்விக்கு நிர்வாகி குவார்டியோலாவின் பதிலை எதிர்பார்த்து காற்பந்து உலகம் காத்திருக்கிறது. 2016 2021 ஆண்டு வரைக்குமான ஒப்பந்த அடிப்படையில் மான்செஸ்டர் சிட்டி கிளப்பில் இணைந்திருக்கும் குவார்டியோலா தனது பொறுப்புக்கு மரியாதை அளித்து பணியில் நீடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அடுத்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத அணியில் தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து குவார்டியோலா மட்டுமே முடிவெடுக்க முடியும். ஜெர்மனிய புண்டஸ்லீகா காற்பந்தாட்டம் பொருசியா டாட்மண்ட் 4-0 என்ற கோல்களில் ஐன்ட்ராக்ட் ஃபிராங்க்ஃபர்ட் அணியை வீழ்த்தி லீக் பட்டியலில் 2ஆம் நிலைக்கு முன்னேறியது. அவ்வெற்றியின் மூலம் 42 புள்ளிகளை பெற்று டாட்மண்ட் லீக் பட்டியலில் முதல் நிலையில் இருக்கும் பயர் மியூனிக்குடனான புள்ளி வித்தியாசத்தை 1 குறைத்துக் கொண்டது. ஆட்டம் தொடங்கி ஃபார்முலா 1 அணியான மெர்சிடிஸ் புதிய பந்தய காரை அறிமுகப்படுத்தி இருக்கும் வேளையில் அடுத்து வரும் கடும் சவாலை சமாளிக்க தயாராக இருப்பதாக அதன் ஓட்டுநர் லூயிஸ் ஹாமில்டன் தெரிவித்துள்ளார். இப்பருவத்திற்கான F1 பட்டத்தை 7வது முறையாக வென்று சாதனை படைக்க அந்த புதிய கார் பெரிதும் துணை புரியும் என பிரிட்டனைச் சேர்ந்த அவர் நம்பிக்கை கொண்டுள்ளார். இங்கிலாந்து சில்வர்ஸ்டோன் பந்தய தளத்தில் அந்த புதிய W11 ரக பந்தய காரை சோதனையிடும் பயிற்சியில் லூயிஸ் ஹாமில்டன் சக அணி ஓட்டுநரான வெல்டரி போட்டஸுடன் ஈடுபட்டார். நடப்பு வெற்றியாளருமான 35 வயது ஹாமில்டனிடமிருந்து F1 பட்டத்தை கைப்பற்றுவதற்கு ரெட்புல் அணியைச் சேர்ந்த நெதர்லாந்து ஓட்டுநர் மேக்ஸ் வெர்ஸ்டப்பனும் ஃபெராரியின் சார்ல்ஸ் லெக்லேயும் தீவிரமாக உள்ளனர். பட்டத்தை தற்காத்துக் கொள்வதில் அவர்கள் இருவரும் தமக்கு கடும் போட்டியை வழங்குவார்கள் என ஹாமில்டன் கூறினார். கடந்த 6 பருவங்களாக F1-இன் சிறந்த அணி, சிறந்த பந்தய கார் ஓட்டுநர் ஆகிய 2 பட்டங்களை மெர்சிடிஸ் தொடர்ந்து வென்று வருகிறது. COVID-19 வைரஸ் உலக நாடுகளுக்கு ஒரு மறுட்டலாக இருக்கும் போதிலும் டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியை ரத்து செய்யவோ ஒத்திவைக்கவோ போவதில்லை என அதன் ஏற்பாட்டாளர்கள் கூறியுள்ளனர். WHO உலக சுகாதார அமைப்பு வழங்கியுள்ள ஆலோசனைப்படி அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து சுமார் 600க்கும் மேற்பட்ட விளையாட்டாளர்கள் டோக்கியோவிற்கு வருகை புரியவிருக்கின்றனர். அவர்களில் பெரும்பாலானோர் வெளிநாடுகளில் இருக்கின்றனர். அவர்கள் வெளிநாடுகளில் இருந்து டோக்கியோவிற்கு வந்தால் ஆபத்து இல்லை. எனினும் அவர்களின் நிலையை தமது தரப்பு தொடர்ந்து கண்காணித்து வரும் என அனைத்துலக ஒலிம்பிக் செயற்குழுவின் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ஜான் கோட்ஸ் தெரிவித்தார். மேலும் டோக்கியோ வருவதால் பாதிப்பு இல்லை என்பது குறித்து இதர நாடுகளைச் சேர்ந்த விளையாட்டாளர்களுக்கும் தமது தரப்பு தகவல் அளிக்கும் என அவர் சொன்னார். COVID-19 வைரஸ் மிரட்டலுக்கு மத்தியில் டோக்கியோ 2020 ஒலிம்பிக் போட்டியின் தீப ஓட்டத்துக்கான ஒத்திகை நடத்தப்பட்டது. இதில் ஜப்பானிய நடிகை சத்தோமி இஷிஹாரா தீப்பந்தத்தை ஏந்தி வந்தார். குறளும் விளக்கமும். குறள் 202. தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். நமக்கு நன்மை என்று பிறருக்கு செய்யும் தீமைகள் பின்னர் நமக்கும் தீமையே ஏற்படுத்தும். அதனால் எச்சூழ்நிலையிலும் தீய செயல்களை செய்ய வேண்டாம் என்கிறார் திருவள்ளுவர். நாளை பிற்பகல் மணி 1:30க்கு மை ஃப்ரீவியூ 123 தமிழ் செய்தி ஒளியேறும். இணைய தவறாதீர்.